மண்டே மார்னிங் காலையில் எந்திரிச்சிட்டு முடியெல்லாம் பார்த்திருந்தேன், லைட்டாக கேப் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சுடு தண்ணி குடிச்சிட்டு வெளில வாக் பண்ணேன். கிளைமேட் 9:30க்கு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் படிக்கலாம்னு சொல்லி டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கிறேன்ல, ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா சடனாக ஃபோன் பண்ணாங்க ஒரு அண்ணா. ஸோ கொரியர் வந்திருக்கு, நீங்கள் வந்து கொரியர் வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் என் தங்கச்சிக்கிட்ட கேட்டேன். ஏன்னா எல்லாமே ஆர்டர் என் தங்கச்சி தான் பண்ணோம். ஸோ சடனாக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி அதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லி மத்தியானம் சாப்பாடில் ரைஸ், தால் அண்ட் சப்ஜிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அம்மா. சரி அதுக்கப்புறமா அப்பா போகிறாங்க சொல்லி அந்த பாக்ஸில் என்ன இருக்குது, சரி ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னாங்க. ஸோ அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா சாம்பிராணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாம்பிராணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது சாம்பிராணி வந்து குச்சி டைப்பில் இருந்துச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்பா வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க மத்தியானம் 2 மணிக்கு. அதுக்கப்புறமா நம்ம சாயந்தரமாக ஒரு 5:30 கிட்ட பானிபூரி என் தங்கச்சிக்கு வேணும்னு சொல்லி பானிபூரி என் தங்கச்சி எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க. நான் வந்து சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் 7:30க்கு டியூஷன் பசங்க வருவாங்க. அவங்க கூட வந்து கொஞ்சம் நேரம் நான் அப்படியே பேசின்னு டைம் பாஸ் பண்ணியிருந்தேன்.